தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள தென் கைலாயம் என அழைக்கப்படும் திருக்காலதீஸ்வரர் கோவிலின் மாசி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்த நமது சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாயும் சுரபி நதி என்று அழைக்கப்படும் முல்லை பெரியாற்றின் கரையோரம் அமைந்துள்ளது உத்தமபாளையம் திருக்காலதீஸ்வரர் ஞானாம்பிகை திருக்கோவில். இது தென் காளஹஸ்தி என்றும் போற்றப்படுகிறது. தமிழகத்தில் தென் கைலாயம் என்று அழைக்கக்கூடிய புகழ்பெற்ற இந்த கோவிலில் ராகு கேதுவுக்கு தனி சன்னதி உள்ளதால் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களின் பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. சிறப்பு பெற்ற திருக்காலதீஸ்வரர் கோவிலில் திருப்பணிகள் காரணமாக மாசி தேரோட்ட திருவிழா 5 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிறப்பு நிகழ்வாக திருக்கல்யாணம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இன்று திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஞானாம்பிகை அம்மன் மஞ்சள் நிற பட்டு உடுத்தி திருக்காலதீஸ்வரர் உடன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சிவவாத்தியங்கள் முழங்க, நமச்சிவாயா என பக்தி நாமம் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். நிலையில் இருந்து புறப்பட்ட திருத்தேர் உத்தமபாளையம் பேருந்து நிலையம் வழியாக மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு என 4 ரத வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த மாசி மக தேரோட்டமானது 5 வருடங்களுக்கு பிறகு கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு மிக பிரம்மாண்டமாக மக்கள் எழுச்சியுடன் இன்று மிகப்பெரிய மாசி மக தேரோட்டமானது துவங்கி இருக்கிறது. இந்த திருத்தேரோட்டத்தில் பக்தர்கள் ஏராளமாக கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அரசாங்கமும் மற்றும் பக்தர்களின் சார்பாக அடிப்படை வசதிகள் நிறைய செய்யப்பட்டு பக்தர்களுடைய ஒற்றுமையுடன் இந்த மாசி மக திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.